ஆற்றடித்து மணல்பரப்பி ஆற்றடித்து மணல்பரப்பி கரையான் முற்று எழுந்திடுமா மணல்பரப்பி ஆற்றடித்து மணல்பரப்பி கரையான் முற்று எழுந்திடுமா இடத்திலே ஆற்றடைத்த மணல் பரப்பி கரையால் முற்று எழும்புகின்றதா ஏற்றமுள்ள செவிகுரத்திலே எறும்புகள் போய் கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொறித்து குட்டியை கூட்டிட்டு பறந்து போகுது. அது எப்படி குஞ்சியை பொறிச்சிட்டு குட்டியை கூட்டிட்டு போகுது? இப்படியே இந்த 3 பெண்களும் தவம் இருப்பதை அறிந்தால் என் தாயாகிய பார்வதியானவள் பகவானிடத்திலே ஓடோடி வருகின்றாள். ஏ பகவானே, என்னை போல்பட்ட 3 பெண்கள் குழந்தைக்காக தவம் இருக்கின்றார்களே. ஏ சுவாமி, இரக்கமில்லையோ செய்வனே, என்னை போல் பெண் அல்லவோ, இரக்கமில்லையோ செய்வனே, என்னை போல் பெண் அல்லவோ. பூமிதனில் பெண் பேரந்தாள், பூமிதனில் பெண் பேரந்தாள் செய்வார்களோ. இரக்கமில்லையோ சிவமே, என்னை போல் பெண் அல்லவோ, இரக்கமில்லையோ சிவமே, என்னை போல் பெண் அல்லவோ. பூமிதனில் பெண் பேரந்தாள், பெண் பேரந்தாள் செய்வாரோ. தாமதமாகிப்படி தாமதமாகிப்படி சாதிப்பாயிருக்கலாமோ, தாமதமாகிப்படி சாதிப்பாயிருக்கலாமோ. கள்ளமில்லா பெண்கள் எல்லாம் கற்புடைய மாதரையோ, கள்ளமில்லா பெண்கள் எல்லாம் கற்புடைய மாதரையோ. என்னை போல்பட்ட 3 பெண்கள் குழந்தைக்காக தவமரிக்கின்றார்கள். தாங்கள் ஏன் சுவாமி பார்த்தும் பார்க்காத முகமாக இருக்கின்றீர்கள்? பராசக்தி, இதே ஒரு ஆண்கள் தவம் இருந்தால் தாங்கள் கைலாசமலைக்கு அழைத்தல்லவா வரம் கொடுக்கின்றீர்கள். அவர்களுடைய தவவலிமை வேறு, இவர்களுடைய எண்ணமோ வெவ்வேறு. சுவாமி, இந்த பெண்கள் குழந்தைக்காக தானே தவமரிக்கின்றார்கள். தாங்கள் நினைத்தால் எது வேண்டுமானாலும் கொடுக்கலாம். போய் ஒரு குழந்தை கொடுக்க முடியாதா? உமையவளே, அந்த கன்னிமார்களுக்கு என்னால் ஒரு காலம் வரத்தை கொடுக்க கூடவே கூட. சுவாமி, அப்படி என்று சொன்னால் அந்த பெண்களுடைய தவ நிலைமைதான் என்ன ஆவது? வீணாகாமல் இருக்க வேண்டுமையானால், ஆனால் சார்புடைய உயர்ந்த வகையிலே சக்தி மாமணி என்று சொல்லக்கூடிய ஒரு அருள்மொழிவர் வாழ்ந்து கொண்டு வருகின்றாரே. சரி, அந்த சக்தி முனியை நினைத்து இந்த 3 பெண்கள் தவத்தில் இருப்பது உண்டுமையானால் சக்தி முனியினுடைய அருளினால் அவர்களுக்கு அழகான பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் தாயே. ஆகட்டும் என்று சொன்ன உடனே இந்த பார்வதா தேவியானவள் 3 பெண்களிடத்திலும் வந்து சொல்ல, பார்த்து இந்த 3 பெண்களும் குழந்தை வர வேண்டும் என்று சொல்லி அந்த சக்திமா முனிவரை நினைத்து தவம் இருக்கக்கூடிய சமயத்திலே எப்படி தவம் இருக்கிறார்கள் தெரியுமா? தவமே புரிந்திடவே, தவமே புரிந்திடவே சக்தி முனியறிந்து ஏது சொல்வார், ஏது சொல்வார். தவமே புரிந்திடவே, தவமே புரிந்திடவே
நிமித்தமாக சக்திமா முனிவர் நினைத்து 12 வருடமாக தவம் இருக்க 13வது வருடத்திலே பகவான் முன்மலை தோன்றி கேட்கின்றார். வணக்கம். எங்கள் 3 பேருக்கும் ஒரே ஒரு சிறிய ஆசைத்தான் இருக்கின்றது. விருப்பத்தை சொல்லுங்கள், நிறைவு செய்கின்றேன். ஆணின் துணை இல்லாமல் குழந்தை பெற்றெடுக்க வேண்டும் என்ற ஆசை. ஆகையினால் தான் தாங்களை நோக்கி நாங்கள் தவம் இருந்தோம் சுவாமி. உங்களுடைய அருளாவது எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? என்ன உங்களுடைய எண்ணமோ கொஞ்சம் விபரீதமான ஒரு ஆசை. ஆமையை பார்த்தார்கள் இந்த 3 பெண்களும். அப்படி சுரையிலே சென்று நீராடினார்கள். காட்டிலே சென்று திரையரசிகளை எடுத்து வந்து களமில்லாமலே சமைத்து இலை இல்லாமலே அமுது உடைத்து வைத்தார்கள். வயறார சாப்பிட்டு இந்த முனிவரானவர் நினைக்கின்றார், உண்ட வீட்டிலே ரெண்டகம் செய்யக்கூடாது, ஐயோ பெரிய பாவம் அல்லவா என்ற அருமையான ஒரு வேள்வியானது வளர்க்க அந்த வேள்விகளை 3 பரலானது வந்து பிறக்கின்றது. அந்த 3 பரலையும் எடுத்து 3 பரலை எடுத்த சக்தியை முனிவர் பிள்ளை இல்லாத மக்களே இந்த பரலை வாங்கி வீரன்று மங்கை மார்கையிலே கொடுத்தார். பிள்ளை இல்லாத மக்களே இந்த பரலை அந்த வேள்வியிலே 3 பரலானது வந்து பிறக்கின்றது. பரலானதை விளங்கக்கூடிய சமயத்திலே பகவானுடைய சொல் வழுது போகாத வண்ணம் இந்த 3 பெண்களுக்கும் 3 ஆண் குழந்தைகள் வந்து பிறக்கின்றது. ஆண் குழந்தைகள் வந்து பிறந்தவுடனே பெண்கள் 3 பேர்களும் குழந்தைகளை மண்ணிலை போட்டு வெட்டிலே மறைத்தார்கள். பச்சில குழந்தைகள் பால் மனம் மாறாத பிள்ளைங்க பாத்தீங்களா? பசியாலே அழக்கூடிய சத்தம் எப்படி இருக்கிறது தெரியுமா? நீல நடுத நெடுகுரல் ஓசையினாலே புலிகளோ சிங்கமும் கால்பயத்தோடு அங்கே இருக்கக்கூடிய சிங்கப்புலி கடுவாய் எல்லாம் பயந்து பக்கத்து காலத்தில் சென்று பதுக்குகின்றது. கோலுக்குமர்தன் அழுத நெடுங்குரல் ஓசையினாலே அங்கே இருக்கக்கூடிய குண்டு குமரிகள் எல்லாம் ஆடுது. ஆதித்த அழுத திருக்குறள் ஓசை மட்டும் பகவானுடைய திருச்செவியிலே கேட்கின்றது. அந்த நேரத்திலே பார்த்தார் பகவான். நந்தி பகவானுடைய திரை சொல்லுகின்றார், ஐயா நந்தி,
கானகத்தை 3 பிள்ளைகள் அதாவது குழந்தைகளை பெற்றுவிட்டு அனாதையாக போட்டு விட்டார்கள் பார்த்தீர்களா? இந்த 3 பிள்ளைகளுடைய பசியானதை தாங்கள் தான் அமர்த்த வேண்டும். உடனடியாகவே நிவர்த்தி செய்கின்றனே. ஆகட்டும் வந்து நந்தி பகவானுக்கு ஒரு பசுவானதை கொடுக்கின்றார். அந்த நேரத்திலே சுரபி சிந்தாமணியனவே